வணக்கம். இன்னைக்கு வீடியோல மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை, திருமணத்திற்கு நல்ல வரன் அமையல, திருமணம் ஏற்பாடாகி பாதியில நின்றுச்சு, வரனே அமையல, பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு எந்த பதிலும் சொல்லல, நீண்ட காலமா வரன் பார்க்கறதுலயே வாழ்க்கையில பாதி நேரம் போயிடுச்சு, என் பிள்ளைங்க வரன் பார்க்கலான்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு பரிகாரம்னு சொன்னா கோவப்படுறாங்க, அந்த அளவுக்கு சலிப்பாயிடுச்சு, திருமணமே வேணாம், நடக்கிறப்ப நடக்கட்டும்னு விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, வாழ்க்கையில் வெறுத்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கான கடைசி பரிகாரமாகவும் 100% தீர்வு தரக்கூடிய பரிகாரமாகவும் ஒரு அருமையான யோக நாளில் இந்த பரிகாரத்தை செய்வது விசேஷம். அந்த யோக நாள் என்னைக்கு, அன்னைக்கு என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்கு, என்னென்ன விசேஷம் உள்ளது, அது எதனால 100% தீர்வை தருது, இந்த பரிகாரம் என்னது அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணீங்கன்னா மற்ற மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்களுக்கும் யூடியூப் தானாகவே போய் ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது மிதுன ராசி, மிதுன லக்னத்துல இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சா நீங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல போய் நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப நாம இந்த வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடம் கடகராசி, அதனோட அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் நான் சொல்லக்கூடிய அந்த விசேஷ நாள்ல உங்க ராசியில் அமர்ந்திருப்பார். அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார். திருவாதிரைங்கிறது ராகுவின் நட்சத்திரம், நடராஜரின் நட்சத்திரம். அடுத்தது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், மங்களகாரகனான செவ்வாய், நான் சொல்லக்கூடிய அந்த விசேஷ நாள்ல புனர்பூச நட்சத்திரமான குருவின் நட்சத்திரத்துல செவ்வாய் இருப்பார். அப்ப செவ்வாய் குரு நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நாள் குரு மங்கள யோக நாள். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது சூரியனின் நட்சத்திரத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அந்த நாள் சூரியனுக்கு விசேஷ நாள். சூரியன்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு விசேஷ நாள் அந்த நாள். அதே மாதிரி யோகஸ்தானத்தில் களத்திர காரகன், 12 ராசிக்கும் களத்திரம்னு சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு களத்திர யோகத்தை ஏற்படுத்தும் நாள். அதே மாதிரி சூரியன் தன்னோட சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு விசேஷ நாள். களத்திரக்காரகனின் வீடான ரிஷப ராசியில் மங்களகாரகன், பரிபூர்ண சுப கிரகம், திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் களத்திரக்காரகனான சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அன்னைக்கு பௌர்ணமியும் வருது. அப்ப பௌர்ணமி, சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாள், கேது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாள், உங்கள் ராசியில் குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கும் நாள், குரு களத்திரக்காரகனின் வீட்டில் இருக்கிறார். உங்களோட களத்திரக்காரகனான சுக்கிரன் யோகஸ்தானத்தில் அமர்ந்து களத்திர தடை, களத்திர தோஷம், திருமண தாமதம், திருமண தடை, திருமண உறவில் இருந்த சிக்கலை நீக்குவதற்கு யோகத்தை ஏற்படுத்த போறார். அன்னைக்கு ஆருத்ரா தரிசன நாள். மார்கழி மாதம் பௌர்ணமி தான் அந்த விசேஷ நாள். அன்னைக்கு தான் ஆருத்ரா தரிசன நாள். உங்க ராசி அதிபதி தான் புதன். அவர் தான் மரகத கல்லுக்கு அதிபதி. புதனின் ராசிக்கல் தான் பச்சை நிறத்தை குறிக்கக்கூடிய மரகத கல். அந்த மரகத கல்லால் ஆன சிவலிங்கமும் மரகத நடராஜருக்கும் விசேஷ அபிஷேகம் செய்வதுதான் ஆருத்ரா தரிசன நாள். ஆருத்ரா தரிசனம்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருது மரகத லிங்கத்துக்கு அபிஷேகமும் மரகத நடராஜருக்கு அபிஷேகமும் நடைபெறுவது. அதை போய் பார்க்கிறது. இந்த பௌர்ணமி நாளும் ஆருத்ரா தரிசனமும் குரு மங்கள யோகமும் உங்க களத்திரக்காரகன் யோகஸ்தானத்தில் இருப்பதும், சூரியன் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், கேது சூரியனின் நட்சத்திரத்தில் இருப்பதும், குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதும் மிக மிக விசேஷமான நாள். அடுத்த வருடம் ஆருத்ரா தரிசன நாள்ல இந்த கிரக அமைப்பு அமைய போறதில்லை. நீண்ட காலத்திற்கு ஒரு முறை இறைவன் பல்வேறு நபர்களின் தோஷத்தை, தாமதத்தை நீக்குவதற்கும், நம்ம பல்வேறு இடங்கள்ல போய் ராகு கேதுக்கு பரிகாரம் செஞ்சிருப்போம், களத்திர தோஷத்துக்கு பரிகாரம் செஞ்சிருப்போம், செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம், பல கோவில்கள்ல விளக்கு போட்டோம், ஹோமம் பண்ணோம், எதுவுமே நடக்கலைன்னா இந்த நான் சொல்லக்கூடிய பரிகாரம் தான் உங்களுக்கு கடைசி பரிகாரம். லட்சம் பேருக்கு மேல இதுவரைக்கும் பலன் பெற்ற இந்த பரிகாரத்துக்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம்.
சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தையும் ஹோம முறைகளையும் கொண்டு செய்யக்கூடியது. சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள பார்வதிக்கு வேலை செஞ்ச இந்த ஹோமம் உங்க ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய திருமண தடையையும் திருமண தோஷத்தையும் நீக்க வல்லது. இந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதால், ஆருத்ரா தரிசன நாளாக இருப்பதால் இன்னும் உங்களுக்கு விசேஷம். மரகத லிங்கம் மரகத நடராஜர்ல ஒரு விசேஷம் உண்டு. என்னன்னா, மரகத கல்ங்கிறது புதனோடதுன்னு சொன்னேன். புதன் என்பது பெருமாளை குறிக்கக்கூடியது. அப்ப மரகத வடிவில் சிவன் காட்சி தருகிறார் சிவலிங்கமாக. அப்ப பெருமாளும் சிவனும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசன நாள். ஹரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான வாக்கியம் இந்த ஆருத்ரா தரிசன நாளிற்கும் பொருந்தும். இந்த ஆருத்ரா தரிசன நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சுயம்பர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹோமம் 1,00,000 பேருக்கு மேல திருமண தடையை நீக்க காரணமாக இருந்த ஹோமம். உங்க வாழ்க்கையிலையும் திருமண தடையை, திருமண தோஷத்தை எப்பேற்பட்ட பரிகாரம் செய்து பலன் கிடைக்கலினாலும் இதுதான் மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்திற்குமான திருமண தடைக்கான கடைசி பரிகாரம். இந்த பரிகாரத்தை மகாலட்சுமிக்கு நேர் முன்னிலையிலேயே அமர்ந்து நீங்க பங்கு பெறுவீர்கள். அதாவது மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு நேர் எதிரில் யாகசாலை அமைத்து இந்த ஹோமம் நடைபெறும். அன்னைக்கு நீங்களே ஹோமத்தில் அமர்ந்து முழுமையாக ஹோமத்தில் பங்கு பெறலாம். இந்த ஹோமம் முடிந்த பிறகு மரகத கல்லால் ஆன மரகத லிங்கத்திற்கு உங்க கையாலேயே அபிஷேகம் செய்யும் அமைப்பையும் கோவில்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதனால இந்த ஹோமத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ங்கிற பெயர்ல அமைந்திருக்கு. இது சேலத்துல இருந்து சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, சிதம்பரம், கடலூர் போற வழியில 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், நீங்க அப்படியே சென்னையில இருந்து வந்தீங்கன்னா சேலம் போற வழியில கள்ளக்குறிச்சியை தாண்டி 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு முன்பதிவு செய்து விட்டு தான் இந்த ஹோமத்துல கலந்துக்கணும். குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதி இல்லை. அதனால ஏற்கனவே முன்பதிவு நடந்துட்டு இருக்கிறதுனால உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க. இந்த ஹோமத்துக்கு கலந்துக்கிறவங்களுக்கு மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்குன்னு எந்த தனி கட்டணமும் இல்லை. அருமையான அந்த நாளில் மரகத லிங்கத்திற்கு உங்கள் கைகாலால் அபிஷேகம் செய்யலாம். இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, கலத்திரக்காரகனான சுக்கிரனின் முன்னிலையில் நீங்க பூஜை செய்வது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் மகாலட்சுமியின் கிரீடத்தில் இயற்கையாகவே சிவலிங்கம் பொறிக்கப்பட்டிருக்கு. சிவலிங்கத்திற்கும் மகாலட்சுமிக்கும் பின்புறத்தில் கருவறையில் ஒரே கல்லில் நவ கிரகங்களும் அஷ்டலட்சுமியும் ஒன்றாக காட்சி தருகிறார்கள். நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் சிவன். அவருக்கு உகந்த நாள் ஆருத்ரா தரிசன நாள். அந்த நாள்ல கலத்திரக்காரகனான தாய் மகாலட்சுமியின் முன்னிலையில் இந்த ஹோமம் செய்யும் பொழுது 100% பலன் கிடைக்குது. இந்த ஹோமத்தை சரியாக வேத விற்பனர்களை வைத்து சரியான ஆவர்த்தியங்களை சர்வ சுத்தமாக சொல்லி இந்த ஹோமத்தை நம்ம நடத்துறோம். நானே முன்னின்று தலைமையேற்று இந்த ஹோமத்தை நடத்துறதுனால நம்ம எல்லோருமே நேரில் அந்த நாள்ல அங்கே சந்திக்கலாம். ஜனவரி 13ஆம் தேதி மார்கழி பௌர்ணமியில தான் இந்த ஹோமம் நடைபெறுது. நீங்க இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க. கோவிலுக்கு எப்படி வரணும் எல்லா தகவல்களையுமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால பல மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்கள் திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உங்க நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.